தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம் புத்தாடை பொங்கலோடு. The Chennai Silks. Let the celebrations begin. மோசமான தோல்வி, அதாவது மீக்லி சரண்டர்னு சொல்லுவாங்க. ஓகே, அதாவது ஃபைட் இல்லாம சரண்டர் ஆயிருக்கணும். He has got some technical fault. ஓகே, அந்த ஃபால்ட்டை வந்து அவர் ரெக்டிஃபை பண்ணாம அதையே கண்டினியூஸா வீம்புக்கு அதையே ரெக்டிஃபை பண்ணாம விளையாண்டதுனால லாஸ்ட் 8 இன்னிங்ஸ்ல கண்டினியூஸா ஒரே மாதிரி பால் அவுட் ஆயிருக்கு. பால் பவுன்ஸ் ஆனோடனே போய் மாட்டிருக்காரு. ஸோ அதை வந்து அவங்க பிளான் பண்ணி அவங்க ஃபாஸ்ட் பவுலர்ஸ் எல்லாமே 6-3 6-4 மேல இருக்கிற ஆளு, அதனால they were able to bounce the ball. அதனால கேஎல் ராகுலுக்கு வந்து பிளான் பண்ணி எடுத்துட்டாங்க. நான் கவாஸ்கர் திட்டினது கரெக்டுன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா நீங்க வந்து 40 50 60 வந்தா கூட டீம் வைட்டலா இருக்கிற சமயத்துல இந்த மாதிரி ஷாட் அடிச்சு அவுட் ஆகிட்டு போனாக்க he lost the Melbourne test because of ரிஷப் பந்த். செஞ்சுரி அடிச்ச உடனே ஓவரா அவருக்கு ஹைப் பண்ணி அவரை இன்டர்வியூ பண்ணி அவரை வந்து ப்ராக்டிஸ் பண்ணவே உடலே நினைக்கிறேன். அந்த அளவுக்கு அவர் ஃபேமிலி இன்டர்வியூ பண்ணி ஒரேடியா அவர் அமக்கலம் பண்ணிட்டாங்க மீடியா. இன்னிங்ஸ் ஆரம்பிச்ச உடனே சிராஜும் பிரசித் கிருஷ்ணாவும் போட்டாங்க பாருங்க ஒரு போலிங்கு, அதோட மட்டமான போலிங் ஸ்கூல் பாய் கூட போட மாட்டாங்க. கம்பீர் வந்து பிளேயர்ஸை போட்டு கனாப்பனான்னு திட்டிருக்காரு. அதாவது இத்தனை நாள் வரைக்கும் நீங்க சொல்றபடி நான் கேட்டிருந்தேன், இன்னிலேருந்து நான் சொல்றபடி தான் நீங்க கேட்கணும், தப்பு ஆட்டம் ஆடக்கூடாது, நான் சொல்ற மாதிரி தான் ஆடணும் அப்படிலாம் ஒரு பயங்கரமான ஒரு நான் கூட சொன்னேன், சவுக்கு எடுத்து அடிச்சாதான் எனக்கு புத்தி வரும்னு சொல்லியிருந்தேன். ஓகே, அந்த மாதிரி ஒரு சவுக்கு சுழட்டினார் அவர். கோலி இஸ் ரியலி ஃபிட். இன்னொரு 3 வருஷம் ஈஸியா விளையாடலாம். பேட்டிங் ஃபார்ம் இருந்ததுன்னா 3 வருஷம் ஈஸியா விளையாடலாம். ஸோ அதனால அவர் வந்து சீக்கிரமா ரெக்டிஃபை பண்ணிட்டு கண்ட்ரிக்கு சர்வ் பண்ணணும்னு நான். ஒன் இண்டியா ஹவுஸ் ஆட் நேயர்களுக்கு வணக்கம். இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா 5th டெஸ்ட் இந்தியா வந்து ஒரு படுதோல்வியை சந்திச்சிருக்காங்க. அண்ட் அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். யார்கிட்ட அப்படின்னா கிரிக்கெட் அனாலிஸ்ட் கிரி அவர்களோட. வணக்கம் சார். ஸோ வணக்கம். எனக்கு ஃபர்ஸ்ட் இதில் என்ன கொஸ்டின் கேட்கணும் அப்படின்னா, இந்தியாவோடைய இந்த ஒரு படுதோல்வியை வந்து நீங்க எப்படி எதிர்பார்த்தீங்களா, இல்லை எந்த மாதிரி சார்? நான் நிறைய எதிர்பார்த்தேன், கண்டிப்பா எதிர்பார்த்தேன். அது வந்து இதுவே இல்லை. ஏன்னா இது வந்து மோசமான தோல்வி, அதாவது மீக்லி சரண்டர்னு சொல்லுவாங்க. ஓகே, அதாவது ஃபைட் இல்லாம சரண்டர் ஆயிருக்கணும். ஓகே, அண்ட் ஏன்னா நமக்கு இருந்தது வந்து ஒரே ஒரு ஆளு, அந்த ஆளும் செகண்ட் இன்னிங்ஸ் வந்து ஹி பிகேம் அன்ஃபிட், கேப்டன் பும்ரா. ஸோ கேப்டனும் இல்லை, பும்ராவும் இல்லை, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல ரொம்ப ஆர்டினரி பெர்ஃபார்மன்ஸ் பை இந்தியன் கிரிக்கெட்டர்ஸ். ஓகே ஓகே சார். ஃபர்ஸ்ட் நான் இல்லை இன்னும் ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பார்க்கணும் அப்படின்னா, ரோஹித் சர்மா ட்ராப் பண்ணியிருக்கிறாங்க. அவர் வந்து ஆப்ட் அவுட் ஆயிருக்காரு அப்படின்னு சொல்லியிருந்தாலும் at the end of the day he is not in the team. அப்படின்னும் போது டீம் இந்தியாவோடைய அடுத்த கட்ட நகர்வு இதுதான் அப்படின்னு நினைக்கிறீங்களா சார்? இதுக்கப்புறம் ரோஹித் சர்மாவுக்கு டீம்ல இடம் இருக்காது அப்படின்ற மாதிரி நினைக்கிறீங்களா நீங்க? இல்ல நீங்க அப்படி நினைக்காதீங்க. நீங்க எப்படி ஆச்சுன்னாக்கா, இது ரோஹித் சர்மா கிளியரா வந்து சொல்லிட்டாரு கோச் கிட்ட, என்ன வந்து 16 சேர்க்காதுங்க இந்த மேட்ச்க்கு அப்படின்ட்டு. ஓகே, அதனால வந்து அவர் ரிசர்வ்ல கூட அவர் வந்து இந்த எல்லோ ஜாக்கெட் போட்டு உட்காரல. ஓகே, அவர் ஸ்பெக்டேட்டர் மாதிரி தான் உட்கார்ந்தாரு அவர். ஓகே, அதனால வந்து அவர் வந்து withdrawn from this team. இந்த லாஸ்ட் மேட்ச் 5th டெஸ்ட் இஸ் withdrawn. ஓகே, அதனால வந்து அவர் ஏன்னா அவர் கிளியரா ஓப்பனா சொல்லிட்டாரு. ரெண்டாவது ரொம்ப கிளியர் கட்டா சொல்லிட்டாரு, நான் எனக்கு இருக்கிற ஃபார்ம்ல ஐ எம் நாட் குட் டு பிளே ஃபார் த கண்ட்ரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, அதனால நான் வந்து இப்போ மோசமான ஃபார்ம் இருக்கிறதுனால நான் வித்ட்ரா பண்ணிட்டு இருக்கேன், அண்ட் டெஃபினட்டா ஐ வில் கம் பேக் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கேன். ஸோ அதே மாதிரி ரோஹித் சர்மா பத்தி பேசும்போது விராட் கோலி பத்தியுமே நிறைய பேர் பேசுறாங்க. குறிப்பா இர்ஃபான் பத்தான் ரீசெண்டா சொல்லியிருந்தாரு, ரொம்ப ஸ்டார் வர்ஷிப் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். விராட் கோலி மாதிரியான அவரெல்லாம் 3 இயர்ஸ் நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா அவரோட ஆவரேஜ் இஸ் பிலோ 25-30 அந்த மாதிரி தான் இருக்குது. அதுவும் இந்த சீரீஸ்லாம் பார்த்தோன்னா அவருக்கு 15-20 தாண்டுமானே தெரியல. இந்த அளவுக்கு ஒரு புவரான ஆவரேஜ் வச்சிருக்கிற ஒரு பேட்ஸ்மேன் வந்து இந்தியாவுக்கு எந்த வகையில் அசர்ட்டா இருப்பார் அப்படின்ற மாதிரியான ஒரு கொஸ்டின் கேட்கிறாரு. இது இர்ஃபான் பத்தான்றது மட்டும் கிடையாது, ரசிகர்கள் பலர்கிட்ட வந்து இந்த ஒரு கொஸ்டின் இருக்கு. ஓகே ரைட், விராட் கோலி ஹாஸ் டன் வாட் ஹி ஹாஸ் டன், அவர் பண்ண எதையுமே நாங்க டீக்ரெடிட் பண்ணல, பட் நவ் விராட் கோலி வந்து கொஞ்சம் ஒரு பேர்டனா மாறிட்டு இருக்கிறாரு அப்படின்ற ஒரு ஒப்பீனியன் வந்து பரவலாவே இருக்கு. இதை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன சார்? சார் நீங்க வந்து இது புதுசா சொல்றீங்க. நான் வந்து இதுதான் முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் திங் வந்து விராட் கோலி இர்ஃபான் பத்தான் சொன்னாலும் அப்படியே சொல்றேன், நான் சொல்லியிருக்கேன். நான் இன்ஃபேக்ட் நான் வந்து 2020 இருந்து சொல்லிட்டு இருக்கேன். ஓகே, வாட் எவர் இட் இஸ், அவருக்கு
மற்றவங்க வந்து அதை பத்தி சொன்னாங்களா இல்லையான்னு தெரியாது. ஆனா நான் சொல்றேன், அவருக்கு he has got some technical fault. ம் ஓகே, அந்த ஃபால்ட்டை வந்து அவர் ரெக்டிஃபை பண்ணாம அதையே கண்டினியூஸா வீம்புக்கு அதையே ம் ரெக்டிஃபை பண்ணாம விளையாண்டதுனால ம் லாஸ்ட் 8 இன்னிங்ஸ்ல ம் கண்டினியூஸா ஒரே மாதிரி பால்ல அவுட் ஆயிருக்குது. எஸ் ஒரே மாதிரி பால்ல அது வந்து ரொம்ப ரொம்ப வைரல் ஆயிட்டு ரொம்ப அசிங்கமா போயிட்டது. ம் தட் மீன்ஸ் இவருக்கு வந்து ஆஃப் சைட்ல விளையாட வரலன்ற மாதிரி நேம் வந்துச்சு. இதை ம் தான் நம்ம முதல்ல சொல்லிருக்கோம். அப்புறம் ஹீரோ ஒர்ஷிப் பண்ணாதன்ட்டு நான் எவ்வளவு காலமா சொல்லிட்டு இருக்கேன் ரசிகர்கிட்ட. ம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் பார்க்காதீங்க, ஹீரோ ஒர்ஷிப் பண்ணாதீங்க. இன்னைக்கு இருக்கிற கேம் அண்ட் ம் ஃபார்ம் அது ரெண்டும் மட்டும் பாருங்க நான் சொல்லிட்டு இருக்கேன். ம் அதான் தட்ஸ் த ஃபேட். அதனால தான் நான் ஐம் நாட் சர்ப்ரைஸ்ட் அட் இந்தியா லூசிங் திஸ் சீரீஸ். சீரிஸ் ஓகே சார். நெக்ஸ்ட் அப்படி இன்னொரு பேட்டர் யார் அப்படின்னா கேஎல் ராகுல். கேஎல் ராகுல் வந்து இந்த மேட்ச் இந்த சீசன் இந்த சீரீஸ்ல பிகினிங்ல வந்து கொஞ்சம் என்ன சொல்றது ஒரு ஒரு அப் தி ஆர்டர் வந்ததுல இருந்து அவரோட ரோல் கொஞ்சம் டிஃப்ரெண்டா மாறி இருக்குது. நம்ம இதுக்கு முன்னாடி எத்தனை ஓப்பனிங் பண்ணி நம்ம பார்த்துருக்கோம். பட் அட் சேம் டைம் ஒரு கடைசி சில ஆண்டுகளாவே நம்பர் 6 நம்பர் 5 அந்த மாதிரி இறங்குறதுன்னு நம்ம பார்த்துருக்கோம். இப்போ மறுபடியும் அப் தி இல்ல இல்ல ஆர்டர் வந்தது வந்து கேஎல் ராகுலுக்கு எப்படி பாக்குறீங்க சார்? இல்ல இல்ல இது என்னாச்சு, கேஎல் ராகுல் ம் ஃபர்ஸ்ட் வந்த ரெண்டு மேட்ச் நல்லா விளையாடினேன். ஓகே, ம் பிகாஸ் he was countering the ஆஸ்திரேலியன் bowlers வெரி வெல். ம் பட் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இவரோட டெக்னிக்கை வாட்ச் பண்ணிட்டு ம் இவருக்கு எப்படி போடணும்ட்டு ஒரு பிளான் போட்டாங்க. ம் ஏன்னா இவர் வந்து இனிஷியல் மூவ்மெண்ட் வந்து ஃப்ரண்ட் ஃபுட்ல வருது. ம் ஃப்ரண்ட் ஃபுட்ல தோ சாஃப்ட் ஹேண்ட் நல்லா வச்சுட்டு இருக்காரு. இஸ் ம் பிளே நாட் லைக் விராட் கோலி மாதிரி ஹார்ட் ஹேண்ட் கிடையாது, சாஃப்ட் ஹேண்ட். ம் ஸோ பட் அதனால இவர் வந்து he was able to manage. பட் ஸ்டில் ம் அந்த ஃப்ரண்ட் ஃபுட் பிளானிங் இருக்கிறதுனால இவர் ம் என்ன பண்றாரு, போய் மாட்டிக்கிறார். ம் பால் பவுன்ஸ் ஆனோடனே போய் மாட்டிக்கிறாரு. ம் ஸோ ம் அதை வந்து அவங்க பிளான் பண்ணி அவங்க ஃபாஸ்ட் bowlers எல்லாமே 6-3 6-4 மேல இருக்கிற ஆளு. அதனால தேவர் ஏபிள் டு பவுன்ஸ் த பால். ம் ஓகே அதனால சார். கேஎல் ராகுலுக்கு வந்து பிளான் பண்ணி எடுத்துட்டாங்க, அவரை ம் அவுட் ஆகிட்டாங்க. அண்ட் நம்ம ஓவராலா இந்த சீரீஸ்ல வந்து இந்தியாவோட பேட்டர்ஸ் வந்து ஓரளவுக்கு ரொம்ப ஒரு அண்டர்வெல்மிங் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தாலும் மேபி நம்ம யசஸ்வி ஜெய்ஸ்வாலோட பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் கொஞ்சம் பார்க்கலாம்னு நினைக்கிறேன்ல. அவரோட 1 or 2 அவர் அவர் பாசிட்டிவ். அவர் ஒருத்தர் தான் வந்து ஒரு கன்சிஸ்டண்டா விளையாடினாரு. அண்ட் ஆல்சோ ஒரு ஒரு ஸ்டெபிலைசேஷன் இருக்கா மாதிரி தோணுச்சு அவர் இருக்கும்போது. ம் ஓகே, ம் நல்லா விளையாடினாருன்னு சொல்லலாம். ம் அண்ட் நிதிஷ் ரெட்டி அந்த செஞ்சுரி அடிச்ச மேட்ச் ரொம்ப நல்லா ஆடினாரு. எஸ் ஓகே, அதுக்கப்புறம் he got into trouble. ம் இதுல என்னன்னாக்க வேற யாருமே அடிக்கல. திருப்பி ம் திருப்பி இவங்க ரோஹித் சர்மா, கோலி, ம் சுப்மன் கில், ரிஷப் பந்த் வந்து அந்த அவங்க சாம் கான்ஸ்டான்ஸ்னு இருக்காரு, அந்த மாதிரி விளையாடினாரு. எஸ் அது கவாஸ்கர் அவ்வளோ திட்டினா, அந்த மாதிரி யாரையுமே அவ்வளோ திட்டினது கிடையாது. ம் ஆனா கவாஸ்கர் திட்டினது கரெக்ட்னு தான் சொல்லுவேன். ஏன்னா நீங்க வந்து 40 50 60 வந்தா கூட ம் டீம் வைட்டலா இருக்கிற சமயத்துல ம் இந்த மாதிரி ஷாட் அடிச்சு அவுட் ஆயிட்டு போனாக்க he lost the Melbourne test because of ம் ரிஷப் பந்த். ஓகே அது வந்து மறுக்க முடியாத உண்மை அது. ம் ஓகே சார். அந்த ஷாட் ரெண்டு இன்னிங்ஸ் அந்த ஷாட் விளையாடக்கூடாது. இப்போ நம்ம ஓவரால் நம்ம பேசின பேட்டர்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம் அப்படின்னா ஓப்பனிங் ஓகே யசஸ்வி ஜெய்ஸ்வால் இருக்கிறாரு ஃபைன். பட் அந்த மிடில் ஆர்டர் இருக்குல்ல சார், அதுவும் குறிப்பாக அந்த அப்பர் மிடில் ஆர்டர்ன்ற மாதிரி சொல்லலாம். அந்த டாப் ஆர்டருக்கும் அந்த மிடில் ஆர்டருக்கும் சம்வாட் அந்த 1 டவுன் 2 டவுன் அந்த 3 டவுன் அந்த பொசிஷன் வந்து ரொம்பவே வீக்காக இருக்கிற மாதிரி தெரியுது சார். ஸோ இப்போ அந்த பொசிஷனை ஸ்ட்ரெங்தன் பண்ணுறது எப்படி சார்? மேபி லைக் ஒரு கோர் ஸ்ட்ரெங்தனிங் பண்ணுறது அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாமா? இந்தியா கிரிக்கெட் டீமோட அந்த பாடியை கோர் நம்ம ஸ்ட்ரெங்தனிங். பிஃபோர் த ஸ்டார்ட் ஆஃப் திஸ் ஃபைனல் டெஸ்ட் ம் நான் சொன்னேன், கம்பீருக்கு வந்து he was given a warning by the BCCI. ம் நீங்க if you remember அது போய் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ம் அவர் வந்து கம்பீர் வந்து ரொம்ப காட்டமா பேசியிருக்காரு. அந்த அந்த ஸ்டேட்மெண்ட் நியூஸ் லீக் ஆயிருக்கு. ம் அது கூட எஸ் எப்படி லீக் ஆச்சு, பிளேயர் யாரோ லீக் பண்ணிட்டான் அப்படின்ட்டு ம் ஒரு இன்வெஸ்டிகேஷன்லாம் பண்ணியிருந்தாங்க. ம் அது என்னன்னாக்க பிசிசிஐ கம்பீர் கொஸ்டின் பண்ண உடனே ம் கம்பீர் வந்து பிளேயர்ஸை போட்டு கனாபனான்னு திட்டிருக்காரு. அதாவது இத்தனை நாள் வரைக்கும் நீங்க சொல்றபடி நான் கேட்டிருந்தேன், ம் இன்னிலேருந்து நான் சொல்றபடி தான் நீங்க கேட்கணும், தப்பு ம் ஆட்டம் ஆடக்கூடாது, நான் சொல்ற மாதிரி தான் ஆடணும் ம் அப்படிலாம் ஒரு பயங்கரமான ஒரு நான் கூட சொன்னேன், சவுக்கு எடுத்து அடிச்சாதான் இவங்களுக்கு புத்தி வரும்னு சொல்லியிருந்தேன் நான். ம் ஓகே, ம் அந்த மாதிரி ஒரு சவுக்கை சுழட்டினார் அவர். ம் இருந்தாலும் ம் இவங்களுக்கு வந்து கேமே இல்லை ரெக்டிஃபை ம் பண்ணிக்கிறதுக்கு. ம் டெக்னிக் வந்து அவ்வளோ ஃபால்ட்டியா இருக்கு எல்லாருக்குமே. ம் ஓகே அதனால தான் இப்போ ப்ராப்ளமே. இப்போ வந்து ஒண்ணுமே ஒரு பண்ண முடியாது இது இந்தியன் ம் டீமை. ஓகே அதாவது thoroughly beaten, ம் surrendered to ம் Australian team. Australian side superior, even though Australia did not play the best cricket. ம் ஓகே அவங்க வந்து அவ்வளோ பெஸ்ட் கிரிக்கெட் ஆகுதுன்னு அவங்களுக்கும் நிறைய லூப் ஹோல்ஸ் நிறைய இருக்கு, ப்ராப்ளம் இருக்கு.
அந்த ம் 3 bowler வச்சுதான் அவங்க சமாளிச்சாங்க. ஓகே, ம் ம் கமின்ஸ், ஸ்டார்க் அண்ட் போலன் 3 பேர் வச்சு தான் அவங்க சமாளிச்சாங்க. அந்த பேட்ஸ்மேன் ஸ்டீவ் ஸ்மித் அப்பப்போ அடிச்சு கொடுத்துருந்தாரு, அவ்வளவுதான். மற்றபடி வந்து அவங்க வந்து தே ஆர் நாட் வெரி வெரி ஸ்ட்ராங் சைட். ம் இன்னொரு ஸ்ட்ராங் சைட் லைக் இங்கிலாந்து ஆர் சம்திங் தே வில் பீட் ஆஸ்திரேலியா அட் திஸ் ரேட், ம் ரைட்? அண்ட் ஸோ அதனால இந்தியா வந்து ஆஸ்திரேலியா, இந்த மட்டமான ஆஸ்திரேலியா டீமோட இன்னும் மட்டமா ஆடினாங்க. அதனால தான் லாஸ்ட் தி சீரிஸ். ஓகே சார். அண்ட் சில சீரிஸ் எல்லாம் பார்க்கும்போது ஒன் ஆர் டூ பாசிட்டிவ்ஸ் இருக்கும் எல்லா சீரீஸ்லையுமே. இந்த வகையில நம்ம பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர் சொல்ற ஒரு பிளேயர் வந்து நிதிஷ் ரெட்டி. அஃப்கோர்ஸ் என்னன்னா ரொம்பவே ஒரு நல்ல குட் ஸ்டார்ட் டு த சீரிஸ். அவர் ரொம்பவே நல்லா ஸ்டார்ட் பண்ணாரு. கான்ஃபிடென்ட்டா நிறைய கேம்ஸ் நம்மளால பார்க்க முடியும். டுவர்ட்ஸ் எண்ட் அஃப்கோர்ஸ் லாஸ்ட் மேட்ச்ல வந்து கொஞ்சம் டூ புவர் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். பட் ஸ்டில் நிதிஷ் ரெட்டி ஓவரால் அந்த சீரிஸ்ல எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காருன்னு பாக்குறீங்க சார்? அந்த கடைசி 2 டெஸ்ட் அவர் ஃபெயில் ஆனாரு. அதுக்கு ம் வந்து சஞ்சய் மஞ்சுரேக்கர் என்ன கமெண்ட் வச்சார் தெரியுமா? ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இல்ல சார், என்ன சார்? நீ இந்த இன்டர்வியூ கொடுத்து போட்டோக்கு போஸ்ட் கொடுக்கறதெல்லாம் நிறுத்திட்டு கேமை கான்சன்ட்ரேட் பண்ணு அப்படின்னாரு. ஓகே. ஏன்னா செஞ்சுரி அடிச்ச உடனே ஓவரா அவருக்கு ஹைப் பண்ணி அவரை இன்டர்வியூ பண்ணி அவரை வந்து ப்ராக்டிஸ் பண்ணவே உடலே நினைக்கிறேன். அந்த அளவுக்கு அவர் ஃபேமிலி இன்டர்வியூ பண்ணி ஒரேடியா அவர் அமக்கலம் பண்ணிட்டாங்க மீடியா. ம் ஸோ அதில் ஹி லாஸ்ட் இஸ் பேலன்ஸ். ஓகே, ம் ஸோ ம் அதனால இந்த 4th டெஸ்ட் அண்ட் 5th டெஸ்ட் சரியா ஃபோக்கஸ் பண்ண முடியல அவரால். ம் பட் ஓகே. நிதிஷ் ரெட்டி இஸ் அ குட் பிளேயர், குட் பிளே, குட் பேட்ஸ்மேன். ஓகே, அவர் ம் வந்து இஸ் காட் பெட்டர் ரிஃப்ளெக்ஸஸ் தேன் அதர் பேட்ஸ்மேன், ரைட்? ஓகே. அண்ட் இஸ் நாட் கமிட்டட். ம் கோலி மாதிரி கமிட் ஆகுதில்லை. ம் அண்ட் கோலிக்கு தான் இப்போ என்ன ப்ராப்ளம்னாக்க, என்ன பண்ண போறாங்க பிசிசிஐ? ஏன்னா ம் கோலியோட வீக்னஸ் தெரிஞ்சு போச்சு. ஏன்னா ம் 8 டைம்ஸ் அவுட் ஆஃப் 8 இன்னிங்ஸ் வந்து அதே இடத்துல ம் 6th பால் 7th பால் அந்த ம் ஏரியால அவுட் ஆயிருக்காரு. ம் தட் மீன்ஸ் இது வந்து அவர் வந்து பை மிஸ்டேக் பண்ணல, அவரோட ஹேபிட் ஆயிடுச்சு அது. ம் 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 அதுக்கு என்ன காரணம்னாக்க, ரசிகர்களுக்கு நான் வந்து ஐ வாண்ட் டு எக்ஸ்பிளைன் இஸ் வீக்னஸ். ம் பேசிக்கா அவர் வந்து இனிஷியல் மூமெண்ட் வந்து யூஸ்வலா வந்து பேக் ஃபுட்ல வந்து பேக் அண்ட் அக்ராஸ்ன்னு சொல்லுவாங்க. ம் இப்போ சுனில் கவாஸ்கர் ஆகட்டும், ராகுல் டிராவிட் ஆகட்டும், அவங்கள வந்து ரைட் லெக் பேக்ல எடுத்துட்டு போயிட்டு பாடி வெயிட்டை பேக்ல வச்சுப்பாங்க. ம் அப்ப என்ன ஆகும், எக்ஸ்ட்ரா டைம் கொஞ்சம் கிடைக்கும். அதாவது இந்த 1 மீட்டர் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். ம் அதுல வந்து பால் விடுறதுனா விடுவாங்க, ம் இல்லைன்னா அடிக்கிறதுனா அடிப்பாங்க. ரெண்டாவது சாஃப்ட் ஹேண்ட் யூஸ் பண்ண முடியும். ம் கோலி அப்படி இல்லை. என்ன பண்றாரு, இனிஷியலா ஃப்ரண்ட் ஃபுட் ஃபார்வர்ட் அண்ட் அக்ராஸ் ம் வைக்கிறாரு. தட் மீன்ஸ் பாடி அப்படி லீன் பண்றாரு முன்னாடி. ஓகே. ம் ஸோ பாடி வெயிட் முன்னாடி போன உடனே ஃப்ரண்ட் லெக்ல பாடி வெயிட் இருக்கு. ம் அதுக்கப்புறமா இஸ் கெட்டிங் கமிட்டட். ஓகே. வேற வழி இல்லாம போய் மோதுறாரு பாலோட. ம் அவரால் சாஃப்ட் ஹேண்ட் விளையாட முடியல, பாலை விடவும் முடியல. ம் அந்த வெல் லெஃப்ட் இதுதான் அப்படின்ற அவரோட அவரோட வீக்னஸ். டிக்ஷனரியிலே இல்ல. அது இல்லை. ஏன்னாக்கா பாடி வெயிட் முன்னாடி போயிடுது. ம் நீங்க பேக் ஃபுட்ல இருந்து பாடி வெயிட் பின்னாடி இருந்தா தான் லாஸ்ட் மினிட் இப்படி பேட்டை தூக்க முடியும், இது பண்ண முடியும், அப்படியே பீட்டை இறக்க முடியும், அந்த ம் மாதிரிலாம் பண்ண முடியும். ம் அது இல்லாம ஃப்ரண்ட்ல போய் மாட்டிக்கிறதுனால இந்த மாதிரி ஆகுது. இது ஓகே. வந்து பெரினியல் ப்ராப்ளம் அவருக்கு. ம் ரிக்கி பாண்டிங்கும் அதே ப்ராப்ளம் இருக்கு. ம் ஆனா ரிக்கி பாண்டிங் என்ன பண்ணுவார், அவர் சச் பவர்ஃபுல் சைடு, இவரெல்லாம் இன்னொருத்தர் அடிப்பாருனால ஒரு அட்டகாசமா ஆட ஆட ஆரம்பிச்சிருவாரு. ஒரு ஒரு இந்த ம் ஆட்டம் ம் அஃபென்சிவ் கேம் ஆட ஆரம்பிச்சிருவாரு. அதனால பட் அவருக்கு அதே ப்ராப்ளம் தான். அவரும் ஃப்ரண்ட் ஃபுட் ஃபார்வர்ட் அண்ட் அக்ராஸ் ம் சில பேர் மாட்டிப்பாங்க. அவர் நிக்கி பாண்டிங்க வந்து இதை கண்டுபிடிச்சது வந்து பிளின்டாஃப்னு ஒரு போலர் இருந்தார் இங்கிலாந்து. எஸ். ம் அவர் இதை கண்டுபிடிச்சு ரிக்கி பாண்டிங் அவுட் ஆஃப் ஸ்டம்ப் வந்து அவுட் ஸ்விங்கர் போட்டு அவர் அழ விட்டார். அந்த ஓகே. ஆஷஸ் சீரிஸ் ஃபுல்லா ஒரு அவுட் ஆனாங்க. அதே மாதிரி கோலி இப்போ வந்து எல்லாரும் போட ஆரம்பிச்சிட்டாங்க அவுட் ஆஃப் ஸ்டம்ப் அவுட் ஸ்விங். போலர் நேற்று வந்து அவரு 4 தடவை போட்டாரு. அதுக்கு முன்னாடி ஏசல் விட்டு அவரு போட்டாரு, ஸ்டார்க் போட்டாரு, எல்லாரும் போட்டாங்க. ம் இப்ப யார் வேணா கோலி அவுட் ஆக முடியுன்ற லெவலுக்கு கோலி வந்துட்டாரு. அண்ட் ரிக்கி பாண்டிங் கமெண்ட் அடிச்சார், நீங்க ஞாபகம் இருக்கான்னு தெரியல. அதோட மோசமான கமெண்ட் யாருமே அடிக்க முடியாது. ம் கோலி வந்து 2019 அப்புறம் 5 வருஷத்துல 3 செஞ்சுரி தான் அடிச்சிருக்காரு சொன்னாரு. ம் அது உண்மை. அது ஏன்னா மற்றவங்க எல்லாம் 17-18 செஞ்சுரி அடிச்சிருக்காங்க 5 வருஷத்துல. எஸ். ம் ஜோ ரூட் ஆகட்டும், வில்லியம்சன் ஆகட்டும், அவங்க எல்லாம் 14-17 செஞ்சுரி அடிச்சிருக்காங்க. இவர் ஒண்டி தான் 3 செஞ்சுரியில் நிக்கிறது. அதனால கண்டிப்பா வந்து இது நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா நான் நிறைய சொல்லியாச்சு. ரசிகர்கள் கேம் மேல பயங்கர கோபம் வந்தது. அதை பத்தி கவலை இல்லை. பட் ஃபேக்ட் வந்து இதுதான். ஏன்னா நாங்க வந்து நிறைய வருஷம் கிரிக்கெட் விளையாடி ஈஸியா கண்டுபிடிச்சிருவோம் பேட்ஸ்மேனோட வீக்னஸ். ம் அதுதான் ஒரு இது. ஸோ அதை மாதிரி வீக்னஸ் இருக்கும்போது இவர் ரெக்டிஃபை பண்ணிக்கணும். ஏன்னா ஸ்டீவ் ஸ்மித் இப்போ ரெக்டிஃபை பண்ணிட்டாரு, நிறைய பேட்ஸ்மேன் ரெக்டிஃபை பண்ணிக்கிறாங்க. இவர் வந்து பண்ணிக்காம வீம்புக்கு அதே விளையாண்டுருக்காரு. அதுதான் ப்ராப்ளம். ஓகே சார். நெக்ஸ்ட் அப்படியே பவுலிங்க்கு இதுல வந்துட்டோம். சொல்லுங்க சார். இதுல கோலிக்கு ஒண்ணுன்னு சொல்லணும் என்னன்னாக்கா, இது என்ன, நான் ரோஹித் சர்மா மாதிரி ம் ஃபிட்னஸ் ப்ராப்ளம் கிடையாது இவருக்கு.
ம் கோலி இஸ் ரியலி ஃபிட். இன்னொரு 3 வருஷம் ஈஸியா விளையாடலாம். ம் ஓகே. பேட்டிங் ஃபார்ம் இருந்ததுன்னா 3 வருஷம் ஈஸியா விளையாடலாம். ஸோ ம் அதனால அவர் வந்து சீக்கிரமா ரெக்டிஃபை பண்ணிட்டு கண்ட்ரிக்கு சர்வ் பண்ணணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். ஓகே சார். பவுலிங் சைடு வந்துட்டோம் அப்படின்னா, எக்ஸப்ட் ஃபார் பும்ரா, பும்ரா வந்து எக்ஸப்ஷனல் பெர்ஃபார்மன்ஸ், பிளேயர் ஆஃப் த சீரீஸ் கைண்ட் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் அதெல்லாம். பட் எக்ஸப்ட் ஃபார் பும்ரா யாராலையுமே இது பண்ண முடியும். ஏன்னா லாஸ்ட் சீரீஸ்ல போன லாஸ்ட் இன்னிங்ஸ்ல வந்து பும்ரா இல்ல, அவ்வளோதான் 20 ஓவர்ஸ்ல டார்கெட்டை சேஸ் பண்ணி முடிச்சுட்டு போயிட்டே இருந்துட்டாங்க. ஸோ இப்போ இல்ல பும்ரா இதுல வந்து பும்ரா இந்த நம்ம டெஸ்ட் ஆரம்பிக்க முன்னாடி ஒரு இன்டர்வியூ பண்ணோம். ம் அதுல வந்து நான் சொன்னேன் பும்ரா கம்ப்ளீட் பிளேயர் எல்லாம் கம்ப்ளீட். ஒரே ஒரு ப்ராப்ளம் என்னன்னாக்க அவர் ஃபிட்னஸ் எப்ப எப்ப கொலாப்ஸ் ஆவான்னு தெரியாதுன்ட்டு. நான் நாக்குல சனியோ என்னன்னு தெரியல, நான் சொன்ன உடனே பலிச்சு. ம். அது இல்ல சார், ஒண்ணுதான் சொன்னேன் ஆக்சுவலா நான். நம்ம பும்ரா வந்து இஸ் அ த்ரூ குட் அவுட் த சீரீஸ் கேப்டன். இல்ல சார், த்ரூ அவுட் த சீரீஸ் பும்ரா வந்து ஓவர் யூஸ் பண்ணிட்டதுனால தான் இந்த மாதிரியான ஒரு நிலையா. இப்போ ஒருவேளை பும்ராவுக்கு அப்படி செகண்ட் இல்லை. ஒரு பிளேயர் கொஞ்சம் ஒரு ஹை குவாலிட்டி ஒரு அப்படி பெட்டர் பிளேயரா இருந்தா பும்ராக்கு இந்த நிலைமை வந்திருக்காதுல்ல. அப்படி இல்லை. ம் பும்ராக்கு வந்து எந்த சீரீஸுமே அவர் ஃபுல்லா விளையாடுனது கிடையாது. ம் ஓகே. எப்ப பார் அவருக்கு இன்ஜுரி உண்டு. இந்த இன்ஜுரி வந்து ரொம்ப நாளா இருந்துட்டு இருக்கு. ம் அண்ட் அவரை வந்து லிமிட்டடா தான் யூஸ் பண்ணணும். இன்ஃபேக்ட் T20 லெவல்ல தான் அவர் வந்து ஃபிட்டா இருக்காரு. ம் ஸோ இது டெஃபினட்டா இது வந்து டெஸ்ட்ல வந்து அவர் கண்டினியூஸா 5 மேட்ச் விளையாடுறதுங்கிறது ஓவர் ஒர்க் தான் கண்டிப்பா. ம் ம் அவர் இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு அவர் கண்டினியூஸா 5 டெஸ்ட் விளையாடுனதே கிடையாது. ம் ஸோ அதனால டெஃபினட்டா ஓவர் ஒர்க், அவருக்கு ஸ்ட்ரெயின் தான். பட் ம் மேனேஜ் பண்ணாரு. ம் 11 இன்னிங்ஸ் மேனேஜ் அது 9 இன்னிங்ஸ் மேனேஜ் பண்ணிட்டாரு. 10வது இன்னிங்ஸ் தான் விளையாட முடியல. எஸ். ஓகே. பட் எக்ஸ்ட்ராடனரி bowler. நான் தான் சொன்னேன் லெஜெண்ட்னாக்க ஈக்குவல் டு தெண்டுல்கர் வச்சுக்கணும். அவர் அந்த அளவுக்கு பெஸ்ட் ம் பர்ஃபார்மன்ஸ் அவரு. பட் பும்ராவை தவிர மற்றவங்க பேச்சே கிடையாது சார். ம் ஒன் அண்ட் ஒன்லி bowler பும்ரா. மற்றவெல்லாம் டெஸ்ட் ஸ்டாண்டர்டே கிடையாது. ஏன் ம் நான் ஏன் சொல்றேன்னாக்க ம் இன்னைக்கு இன்னிங்ஸ் ஆரம்பிச்ச உடனே சிராஜும் பிரசித் கிருஷ்ணாவும் போட்டாங்க பாருங்க ஒரு bowling. அதோட மட்டமான bowling ஸ்கூல் பாய் கூட போட மாட்டான். ம் அவ்வளவு கேவலமா bowling போட்டாங்க. ம் கவாஸ்கர் வந்து திட்டுறார் காமெண்ட்ரியில். 162 ரன் தான் இருக்கு, இது இவங்க மாட்டோம், வைடு 4 பை 6 அது பை 4 அப்படின்னு போட்டு கொடுத்துட்டு இருக்காங்க, என்ன ம் கேவலமான போலிங்னு திட்டினாரு. ம் அந்த அளவுக்கு மூளை இல்லாம எப்படிதான் இப்படி வைடு போடுறாங்க, எப்படிதான் இந்த டவுன் த லெக் போடுறாங்க, ரெண்டு பேரும் தெரியல. அண்ட் பிரசித் கிருஷ்ணாவுக்கு வந்து ஸ்டாமினாவும் இல்லை, ஒண்ணுமே இல்லை. ம் ஃபர்ஸ்ட் ஓவரே அவர் வந்து தொங்கி போயிட்டார். ம் ஸ்பீடு குறைஞ்சிட்டே வருது, இன்க்ரீஸே பண்ணல. அவர் 3 விக்கெட் எடுத்தான்னு நீங்க சொல்லுவீங்க, ஏன்னா அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் உங்களை கண்ணை உறுத்தும். அதான் அந்த 3 விக்கெட் எடுத்ததெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. ஏன்னா அந்த விக்கெட்ல என்ன ஆகுறதோ, கிராஸ் டீம்ல என்ன பண்றதோ அதெல்லாம் வேற விஷயம். பட் இவரோட லைன் அண்ட் லெங்க் இஸ் ராங். ம் ஓகே. கண்டிப்பா அதே மாதிரி சிராஜும் லைன் அண்ட் லெங்க் இஸ் ராங். எப்படி டவுன் த லெக் போடுது லெக் சைடு? அப்படி பார்த்தா ஒண்ணு பண்ணுங்க, லெக் சைடுல 7 பேர் வச்சிருங்க, இப்பதான் வேற வழியே கிடையாது. ம் நீங்க ஆஃப் சைடுல 7 பேர், லெக் சைடு 2 பேர் வச்சுட்டு எல்லாமே லெக் சைடுல போட்டாக்க என்ன அர்த்தம்? ம் ஓகே. அண்ட் அதனால ரெமெடி 4-4 போயிட்டு இருக்கு. இல்ல சார், இப்போ பும்ரா மட்டுமே நம்ம வாட் இஃப் வி ஹோப் நாட், பட் வாட் இஃப் பும்ரா வந்து அடுத்த சில சீரீஸ் வந்து அவரால் விளையாட முடியாத நிலை வந்துருச்சு அப்படின்னா இந்தியா வந்து அவ்வளவுதானா? ஏன்னா இந்தியா வந்து உங்களுக்கு பேட்டிங்லயுமே அவ்வளவு பெரிய பெர்ஃபார்மன்ஸ் இல்ல, பவுலிங்ல யாருமே நம்ம பாக்குற பவுலர்ஸ் மாதிரியே நீங்க நீங்க சொன்ன மாதிரி என்னன்னா ஸ்கூல் பாய் அளவு கூட அவங்க பவுலிங் போட மாட்டாங்கன்றது வச்சு பார்க்கும்போது இந்தியா ஆன் த ஹோல் வித்தவுட் பும்ரா இஸ் நத்திங், நோ பெட்டர் தென் எனி இல்ல மினோஸ் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாமா சார்? கண்டிப்பா சார். ம் பும்ரா தான் டெஸ்ட் கிளாஸ். ம் மற்ற யாரும் வந்து டெஸ்ட் கிளாஸ் கிடையாது இந்தியாவில். இனிமே யாராவது கண்டுபிடிச்சி அவங்க எல்லாம் போடணும், அவ்வளவுதான். இல்லைன்னா ஸ்பின்னர்ஸ் விக்கெட்டை போட்டு ஸ்பின்னர்ஸ் என்கரேஜ் பண்ணி அதுவும் நியூசிலாண்டோட ஸ்பின்னர்ஸ் விக்கெட் போட்டு நம்ம வாங்கி கட்டிக்கணும். ம் ஓகே. ஸோ அதனால ரொம்ப பேத்தட்டிக் சுச்சுவேஷன் இந்தியாவுக்கு. ஏன்னா என்னமா இந்த பிகாஸ் ஆஃப் த IPL கிரிக்கெட் ஏதோ ரொம்ப ப்ளூமிங் நினைச்சிட்டு இருக்காங்க, ஒன்றும் கிடையாது. ம் இவங்க கிரிக்கெட் வந்து ஸ்டாண்டர்ட் ரொம்ப கம்மியா இருக்கு, இந்தியன் ஸ்டாண்டர்ட் ம் ஓகே சார். ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. ஆமா சார், இப்போ வந்து நீங்க சொல்றீங்க பிரசித் கிருஷ்ணாவா இருக்கட்டும் இல்ல சிராஜா இருக்கட்டும், இந்த மாதிரியான பிளேயர்ஸ் வந்து நாட் அப் டு த ஸ்டாண்டர்ட் அப்படின்னும் போது உங்களுக்கு அந்த மாதிரி பும்ராவுக்கு செகண்ட் ஃபிடல் ஆடுற 1 or 2 பேசர்ஸ் எனக்கு தெரியும், அதாவது நீங்க பார்த்த சில ஐடென்டிஃபை பண்ண டேலண்ட்ஸ் அப்படின்னா யார் யாரெல்லாம் இல்ல சொல்லுங்க? நான் வந்து ஐடென்டிஃபை டேலண்ட்னாக்க நான் வந்து ஈக்குவல் டு பும்ரா சொல்ல மாட்டேன் யாரையும். ம் ம் ஓகே. க்ரூம் பண்ணாக்க தே கேன் பிகம் பெட்டர்ன்றாக்க நான் வந்து ஒரு 2-3 பீப்புள் மைண்ட்ல இருக்கு. இப்போ ஓகே. ஷமி இஸ் தேர், பட் ஷமி வந்து அவரும் இன்ஜரி ப்ரோனா இருக்காரு. எஸ். அதனால ஷமி வந்து இஸ் ஈக்குவல் டு பும்ரான்னு கூட சொல்லலாம். அப்கோர்ஸ் ம் பும்ரா அளவு இல்லாட்டா கூட அந்த லெவல் இருக்குன்னு சொல்லலாம். பட் அவர் வந்து ஃபிட்னஸ் இல்லைன்னா அவரும் நோ யூஸ். எஸ். அதை தவிர ஆஷ்தீப் சிங் எப்படி விட்டாங்க அவங்க, லெஃப்ட் ஓகே. ஆர்ம் சீமர். ம் ஆஷ்தீப் சிங் விட்டு ரொம்ப ரொம்ப தப்பு, அது ஒண்ணு. அடுத்தது இது இந்த யாஷ் தயால், ம் அவரை வந்து எடுத்துட்டு போயிருக்கலாம். அவரை போய் எதுக்கு விட்டாங்க? ஏன்னா இஸ் அ வெரி குட் லெஃப்ட் ஆர்ம் பாஸ் bowler. சி
அவங்க எப்படி ஸ்டார்க் ஆகட்டும், கமின்ஸ் ஆகட்டும், அந்த ஹைட்டை யூஸ் பண்ணி கை மேலேன்னு இப்படி இருந்து ஆஸ்திரேலியன் விக்கெட்டை வந்து இப்படி அமுத்துறாங்க, பால் இப்படி மேலே போகுது. இவங்க எல்லாரும் வந்து இப்படி விளையாட முடியாம ரேசிங் டெலிவரி அவுட் ஆறாங்க, இல்லைன்னா கையில கிளவுல படுறது. இப்படியே இந்தியா விக்கெட் எல்லாம் போயிட்டு இருக்கு, கரெக்டா, இன்க்ளூடிங் கோலி. அதனால அந்த மாதிரி போலிங் நம்ம போடணும்னு நான். ஓகே, உங்க போலருக்கு ஒண்ணுமே இல்லையா சார்? சார் சிராஜ் வந்து பிசிக்கலி வெரி ஃபிட் போலர். ஆனா அவரோட எய்மே வந்து பேட்ஸ்மேனோட லெக் சைடு தானே எய்ம் பண்றாரு, ஆஃப் சைட்ல பால் காட்டவே மாட்டேன்றாரு. அங்கதானே ப்ராப்ளமே, லைன் லெங்க் தான் ப்ராப்ளமா இருக்கு. அதே மாதிரி பிரசித் கிருஷ்ணா கேட்கவே வேணாம், அவர் ஆக்ஷனே வெளியே போயிட்டு இருக்கு. இன்னைக்கு வந்து எங்கோ லெக் அம்பையர் கிட்ட போட்டு இருக்காரு போலிங், அவ்வளவு மோசமா போட்டாரு இன்னைக்கு அவரு. 3 விக்கெட் எடுத்த பத்தி சொல்லாதுங்க. நான் என்ன சொல்றேன்னாக்க பேட் போலிங் இனிஷியலா 160 ரன் வின் பண்றதுக்கு அதை வச்சுட்டு he cannot bowl wide and leg side bowling like this. Okay, அதனால டெஃபினட்டா. ஸோ இன்னும் எனக்கு இந்த மோசின் கான் ஒரு போலர் ஐ ஃபவுண்ட் இட் வெரி வெரி குட். பட் ஏதோ ஃபிட்னஸ் ப்ராப்ளம் இருக்குன்னு நினைக்கிறேன், அதனால அவர் எடுக்கல. பட் ஒரிஜினலி 3 years back he was a very good bowler. ஓகே சார். அண்ட் ஒன் லாஸ்ட் கொஸ்டின். இந்தியா வந்து இந்த இடத்துல இருந்து இப்போ பெட்டரான ஸ்டேஜுக்கு போகணும் அப்படின்னா வாட் ஷுட் தே டு? இந்தியா வந்து இந்த இந்த லோக்கல் ரஞ்சி ட்ராஃபி ரன்னை வச்சுட்டு செலக்ட் பண்ணக்கூடாது டீமை. ஏன்னா 38 ரஞ்சி டீம்ஸ் இருக்கு, எல்லாம் மேகாலயா, திரிபுரா, என்னென்னமோலாம் இருக்கு. ஓகே, ஸோ அதுக்கு அகேன்ஸ்ட் எல்லாரும் 200 அடிச்சுட்டு, இப்போ ஸ்ரேயா ஐயர் ஏற்கனவே நிறைய 200 அடிச்சிருக்காரு. அவர் உள்ள ஒரு டெஸ்ட்ல வந்தோடனே 2 பால் ஷார்ட் பிச் பால் அவுட் உள்ள போக வேண்டியதான். அந்த மாதிரி பண்ணிடுவாங்க. இன்டர்நேஷனல் லெவல்ல ஒண்ணுமே கிடையாது. ஸோ இது இந்த மாதிரி ஒரு ஒரு ஃபால்ஸ் இமேஜினேஷன், ஃபால்ஸ் ரெப்புடேஷன்ல வரக்கூடாது. ஸோ நான் என்ன சொல்றேன்னாக்க இந்த திலீப் ட்ராஃபின்னு ஒன்று கண்டக்ட் பண்ணி அதுல வந்து நல்ல ஹார்ட் விக்கெட்ல ஆஸ்திரேலியா மாதிரி விக்கெட்டு, அப்புறம் ஒரு சவுத் ஆப்பிரிக்கா மாதிரி விக்கெட்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ண சொல்லி அதுல கவுண்ட் பண்ணி அதை தான் செலக்ட் பண்ணணும். 1. ஏன்னா இப்ப பாருங்க 2 ஸ்பின்னர்ஸ் விளையாடுறாங்க இந்த மேட்ச், 2 பேரும் போலிங்கே போடல இந்த மேட்ச். ஓகே, ஏன்னா விக்கெட்ல எஃபெக்டே இல்லை, இவங்க மாட்ட ஏதோ வச்சு, பட் வேற ஆள் இல்லை செலக்ட் பண்ணுறதுக்கு. அதுதான் பேத்தட்டிக். இப்ப ஜடேஜா பதிலா இல்ல வாஷிங்டன் 2 சாலிட் பேட்ஸ்மேன் இருந்தான்னு வச்சுக்கோங்க, பேட்டிங் ஸ்ட்ரென்த்தாவது இன்க்ரீஸ் ஆயிருக்கு இல்லையா? நான் சொல்றது அதுவும் இல்லை. பேட்டிங் உள்ள யார் இருக்கா? சர்ஃப்ராஸ் கான், அபிமன்யு இருக்கான். அவங்களை நம்புறதுக்கு மேனேஜ்மெண்ட் தயாரா இல்லை. ஏன்னா அவங்களோட டெக்னிக் வந்து நாட் சோ குட்னு ஃபீல் பண்றாங்க. ஸோ அதனால டீம்ல வந்து அவங்க போன 16ல வந்து டீமே இல்லைன்னு சொல்லலாம். இப்ப ரோஹித் சர்மா ஃபார்ம்ல இல்ல, கோலி ஃபார்ம்ல இல்ல, KL ராகுல் ஃபார்ம்ல இல்ல, சுப்மன் கில் எராட்டிக் கேம், பந்த் எல்லாம் இஷ்டத்துக்கு சுத்தி அவுட் ஆடுறாங்க. உள்ள வேற ஆள் கிடையாது. ஜடேஜா, வாஷிங்டன் சுந்தர், நிதிஷ்குமார் 3 பேர் ஆல்ரவுண்டர். ஆல்ரவுண்டர்னா ஒண்ணுமே கான்ட்ரிபியூஷன் இல்லை லாஸ்ட் 2 டெஸ்டா. ஸோ திஸ் won't ஒர்க் அவுட். ஸோ செலெக்ஷனை டஃப் ஆக்கிட்டு உள்ள வர்றதுக்கு கஷ்டப்பட்டு உள்ள வந்து அண்ட் ஈஸியா எடுத்துக்கூடாது. ஒரு டெஸ்ட் மெயினா செலக்ட் ஆஸ் வந்து என்ன பண்ணணும், இன்டிஃபரண்ட் பேட்டிங்கோ பர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சுனாக்க ட்ராப் பண்ணணும். அப்பதான் பயம் வரும், அப்பதான் பயம் வரும் பிளேயர்ஸ்க்கு, நல்ல உயிரை கொடுத்து விளையாடுவாங்க. இதுதான் வந்து நம்ம பண்ணக்கூடிய ஒரே வழி. இல்லைன்னா வந்து இன்னொரு 5 வருஷத்துக்கு இப்படியே ஆயிடும், இந்தியா பேட் டீமாவே இருக்கும். ஓகே சார், ஓகே, தேங்க்யூ. ஆக்சுவலி ஜிம்பாபேலாம் நம்மளை பீட் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஓகே, ஹோப் நாட். ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச் சார், உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி உங்களோட ஒப்பீனியன் ஷேர் பண்ணி தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம் புத்தாடை பொங்கலோடு. தி சென்னை சில்க்ஸ், லெட் தி செலிப்ரேஷன்ஸ் பிகின்.